வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நிலையில் கச்சைதீவு அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. நாடு முழுவதும் 50,000 ஏக்கர் காணியை ஒதுக்க திட்டம். கைத்தொழில் அமைச்சு தெரிவிப்பு. சட்டவிரோத அழகு சாதன பொருட்கள் கண்டுபிடிப்பு. முறைப்பாட்டு இலக்கம் அறிமுகம். வெடிபொருட்களுடன் மீண்டும் கைதான ராப் பாடகர். நடத்தப்படும் தீவிர விசாரணை. லஞ்ச ஊழல் முறைப்பாட்டிற்கு அறிமுகமான புதிய வாட்ஸ்அப் இலக்கம். கைது செய்யப்படும் சிறுவர்கள் குறித்து உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. மாற்றமடைந்தது தங்கத்தின் விலை. இயந்திரத்திறன் தகராறு. சுங்கத்துறையால் முடக்கப்பட்டது 2000 வாகனங்கள். உயர்த்தப்பட்டது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான பரிசு தொகை. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நெடுந்தீவு மற்றும் கச்சைத்தீவை ஒன்றிணைக்கும் வகையிலான சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்படுவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடன் இணைந்து நேற்று கச்சைத்தீவுக்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலே அவர் இக்கருத்தினை தெரிவித்திருந்தார். கச்சைத்தீவு பகுதியில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் எமது மீனவ சொந்தங்களின் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி கடற்படையினரிடம் கேட்டறிந்து கொண்டதாகவும், அதேபோன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன என்றும், அதன்படி நெடுந்தீவு மற்றும் கச்சைத்தீவை ஒன்றிணைத்த வகையில் சுற்றுலா திட்டம் ஒன்றை மேம்படுத்துவதற்குரிய சாத்தியப்பாடு பற்றியும் கேட்டறியப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் நெடுந்தீவிற்கு தற்போது சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அதனை கச்சைத்தீவு வரை மேம்படுத்துவதற்குரிய திட்டம் உள்ளது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கைத்தொழிலுக்கு ஏற்ற 50,000 ஏக்கர் காணியை ஒதுக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்து துறைசார் மேற்பார்வை குழுவின் கூட்டத்தின் போது இத்திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டம் குறித்து காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றை கலந்தாலோசித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குழு பரிந்துரைத்திருந்தது. தற்போதுள்ள நடைமுறைகளின்படி முதலீட்டாளர்களுக்கு காணி ஒதுக்கீடு செய்வது உட்பட பல சிக்கல்கள் நீண்ட காலமாக நீடிப்பதாகவும், புதிய தொழில்துறைக்கு காணி ஒதுக்கீடு செய்யும் செயல்முறை 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம் என்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச கருத்துக்களின்படி பொதுவாக ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 3% கைத்தொழில்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், இலங்கையில் இந்த எண்ணிக்கை 0.01% மட்டுமே காணப்படுகின்றது என்றும் செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கடந்த காலங்களில் தேசிய திட்டத்தின்படி தொழில்களுக்கு காணி ஒதுக்கப்படவில்லை. மாறாக அரசியல் அல்லது ஏனைய காரணங்களால் பல்வேறு பிரச்சினைக்குரிய சூழ்நிலைகள் ஏற்பட்டன என்பதும் இதன்போது விவாதிக்கப்பட்டது. கொழும்பு புறக்கோட்டையில் நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளின் போது அங்கீகரிக்கப்படாத அழகு சாதன பொருட்கள் மற்றும் முறையற்ற சுற்றுத்தாள் இடப்பட்ட உணவுப் பொருட்களை நுகர்வோர் அதிகார சபை கைப்பற்றியுள்ளது. பல விற்பனை நிலையங்களில் அங்கீகரிக்கப்படாத வெண்மையாக்கும் முகப்பூச்சிகள் மற்றும் பதிவு செய்யப்படாத அழகு சாதன பொருட்கள் சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இது நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடியவை எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சோதனைகளில் முறையான சுற்றுத்தாள்கள், காலாவதி திகதிகள் அல்லது மூலப்பொருட்களின் விவரங்கள் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட பெருந்தொகையான சாக்லேட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை மீறும் செயற்பாடு என்றும் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். நுகர்வோரை பாதுகாக்கவும், பாதுகாப்பான, உண்மையான மற்றும் சட்டப்பூர்வமான இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மட்டுமே சந்தையில் கிடைப்பதை உறுதி செய்யவும் நாடு தழுவிய சோதனைகளை தொடரவுள்ளதாகவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான அல்லது பாதுகாப்பற்ற தயாரிப்புகள் குறித்து 1977 என்ற துரித எண்ணிற்கு முறைப்பாடு அளிக்குமாறு அந்த அதிகார சபை நுகர்வோரை கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு முன்பு போலி துப்பாக்கிகளுடன் கைதான ராப் பாடகரான மதுவா என்று அழைக்கப்படும் மாதவ பிரசாத் வெடிப்பொருட்களுடன் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் 3 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் 5 டெட்டனேட்டர்கள் மற்றும் 3 கிலோகிராமும் 500 கிராம் அளவிலான
அமோனியா நைதரசன் ரசாயனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ககத்துடுவ போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான ராப் பாடகர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி போலி துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டு ஹெஸ்பெவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ராப் பாடகர் பிடிபனவின் கலகனையில் உள்ள வீட்டின் பின்னால் வெடிபொருட்களை மறைத்து வைத்துள்ளதாக ககத்துடுவ போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைப்பாக சந்தேக நபரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்திய போது இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கொடவில போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கியை திருடியதாக மன்னார் விசேட குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றொரு ராப் கலைஞருடன் வந்து இந்த வெடிப்பொருட்களை வைத்திருக்குமாறு தம்மிடம் வழங்கியதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கையூட்டல் மற்றும் ஊழல் சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் எளிய முறையில் முறைப்பாடு அளிக்கும் வகையில் 077777195 என்ற புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறித்த புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. முறைப்பாட்டு செயல்முறையை விரிவுபடுத்துவதே புதிய இலக்கத்தை அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் என கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. குற்றத்துக்காக கைது செய்யப்படும் சிறார்களை 6 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு முன்பாக அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் காண்பிக்க வேண்டும் என போலீஸ் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தங்க நகை திருட்டு தொடர்பான முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிறுவன் ஒருவர் 2 நாட்களாக சட்டவிரோதமாக ஹதரலியத்த போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதன் ஊடாக அவரது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நேற்று வழங்கியிருந்த நிலையில் ஹதரலியத்த போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி குறித்த சிறுவனுக்கும் அவரது பாதுகாவலருக்கும் இழப்பீடு செலுத்த வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த தீர்ப்பை அறிவிக்கும் போதே கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் 6 மணி நேரத்திற்குள் பெற்றோரிடம் காண்பிக்கப்பட வேண்டும் என்ற பணிப்புரையை போலீசாருக்கு விடுக்குமாறு உயர்நீதிமன்றம் போலீஸ் மாதிபருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,51,967 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கரட் தங்கம் கிராமுக்கு 37,110 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்கம் பவுனுக்கு 2,96,900 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோன்று 22 கரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 34,020 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 22 கரட் தங்கம் பவுனுக்கு 2,72,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 21 கரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 32,480 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் பவுனுக்கு 2,59,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் இன்றைய நிலவரத்தின்படி இலங்கையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதி சுமார் 10,56,793 ரூபாவாக பதிவாகியுள்ளது. சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட 2000 வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்சார வாகனங்களின் இயந்திர திறனை அறிவிப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் 3ஆம் தரப்பு நாடுகள் மூலம் கடன் கடிதங்களை திறப்பது போன்ற 2 முக்கிய காரணங்களால் இவ்வாறான நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மொத்த வாகனங்களில் சுமார் 1000 மின்சார கார்கள் அவற்றின் இயந்திர திறன் குறித்த தகராறு காரணமாக அவை சுங்கத்துறையின் காவலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீதமுள்ள வாகனங்களின் இருப்பு 3ஆம் தர நாடுகளில் இருந்து கடன் கடிதங்களை திறப்பதன் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வதால் வாகனங்களை விடுவிக்க முடியவில்லை என இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய கடன் கடிதங்கள் பிரச்சினைகள் காரணமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாத இறுதிக்குள் அனைத்து தரப்பினரும் இந்த பிரச்சினைகள் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிக தாமத கட்டணங்கள் தொடர்பாக சில நிவாரணங்களை வழங்குமாறும்
அவர்கள் அரசாங்கத்திடம் கோரியுள்ளனர். இது தொடர்பில் கடந்த மே மாதம் முதல் ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனத்திற்கான தாமத கட்டணம் ரூபாய் 1.5 மில்லியனாகவும் மற்றும் கொழும்பு துறைமுகத்தில் ரூபாய் 2.5 மில்லியனாகவும் அதிகரித்துள்ளது. இந்த அதிக தாமத கட்டணங்கள் காரணமாக வாகனங்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவற்றை விற்பனை செய்வதில் பெரும் சிரமத்தை சந்திக்க நேரிடும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் மகளிர் ஒருநாள் உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான பரிசு தொகையை 13.88 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தியுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது. இது 2022 ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெற்ற முந்தைய ஒருநாள் உலக கிண்ண தொடரை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கிண்ணத்தை வெல்லும் அணிக்கு 4.48 மில்லியன் அமெரிக்க டாலரும், இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 2.24 மில்லியன் அமெரிக்க டாலரும் வழங்கப்பட உள்ளது. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.